ரகசிய ஓட்ச நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் தூண்களாக இருக்கக்கூடிய சீமான் மற்றும் சாட்டைய பிரிக்கிறதற்காக நாம் தமிழர் கட்சியின் தம்பிகள் பேசுற மாதிரியான ஒரு ஆடியோவை இப்போ எதிரிகள் பரப்ப விட்டுட்டு இருக்காங்க. இது இப்போ இணையத்துல மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்திட்டு இருக்கு. இது குறித்து தான் இந்த காணொலியில விரிவா பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னதான் தேர்தல் அரசியல்ல நாம் தமிழர் கட்சி ஒரு சிறிய பின்னடைவை சந்தித்தாலும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் இருந்து கடைமட்ட தம்பிகள் வர அனைவருமே அடுத்து வரக்கூடிய இடைத்தேர்தலில் நாம் சாதிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு அசாத்திய நம்பிக்கையோடு தான் முன் நகர்ந்துட்டு இருக்காங்க. முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு ஆளுங்கட்சியை மிக தீவிரமாக எதிர்க்கக்கூடிய வேலையையும் நாம் தமிழர் கட்சி செஞ்சுட்டு வருது. ஏன்னா ஏற்கனவே காலாவதியாகியுள்ள அதிமுக, திமுக போன்ற கட்சிகள் இனி அரசியல் களத்தில் எழும்புவதற்கான வாய்ப்புகள் குறைவு. சோ நம்ம இந்த ஸ்பேஸை பயன்படுத்தி மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடைஞ்சிடலாம் அப்படிங்கறதான் நாம் தமிழர் கட்சியினரின் எண்ணமா இருக்கு. சோ நமக்கான ஒரு வலிமையான எதிரி நாம் தமிழர் தான் அப்படிங்கறத ஆளுங்கட்சி உணர்ந்த காரணத்தினாலே சீமான் அவர்கள் குறித்து, சாட்டை துரைமுருகன் அவர்கள் குறித்து பல்வேறு விதமான அவதூறுகள் இணையத்தில் பரப்பப்பட்டு வரக்கூடிய சூழல்ல இப்போ நாம் தமிழர் கட்சியின் தம்பியே சீமானையும் சாட்டையையும் அவதூறாக பேசியதாக ஒரு ஆடியோ இப்போ எதிரிகளால் பரப்ப விடப்பட்டு இருக்கு. இங்க பாருங்க, நான் உங்களுக்கே நான் இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. சீமானோட ஒரு வீடியோ அவன் கையில இருக்கு, துறைமுருகன் கையில இருக்கு, அது தெரியுமா? ஆமா, சீமானோட ஒரு வீடியோ பாண்டிச்சேரியில நடந்த ஒரு விஷயம் துறைமுகம் கையில இருக்கு. அதாலதான் வந்துட்டு எவ்வளவு பேர் கட்சி விட்டு வெளில போறாங்க, மீண்டும் கட்சியில யாரையுமே சேர்க்கறது கிடையாது. ஆனா துறைமுருகனை மீண்டும் மீண்டும் கட்சியில சேர்க்கறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது என்ன இருந்து வெடிக்கும் பாத்துங்க, அது ஒரு உண்மை இருக்கு. ஆனா என்கிட்ட சீமான் கூட இருக்கிறாலதான் என்கிட்ட சொன்னது. சீமான் அவர்களுடைய வீடியோ ஒண்ணு சாட்டை துரைமுருகனிடம் இருக்கும் காரணத்தினால்தான் சீமான் அவர்கள் கட்சியில் அனைவரையும் விளக்கினாலும் சாட்டையை விளக்குறது இல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு தவறான கருத்தை இந்த ஆடியோவில் பேசக்கூடிய நபர் பேசுறது நிச்சயமாகவே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம். ஏன்னா சாட்டை துரைமுருகன் பல முறை கட்சியை விட்டு நீக்கப்பட்டிருந்தாலும் தொடர்ந்து அவர் சீமான் அவர்களை சுற்றி வந்தவரை தவிர வேற எந்த கட்சிக்கும் போகல. சோ அப்படி இருக்கும் பொழுது சீமான் அவர்கள் மீண்டும் மன்னித்து அவரை கட்சியில் இணைத்துக் கொண்டார். இதுதான் நடந்த விடயம். ஆனா சீமான் அவர்களுடைய வீடியோக்களை சாட்டை வைத்து மிரட்டியதால் தான் சீமான் அவர்கள் சாட்டையை கட்சியில் இணைத்தார் அப்படிங்கிற மாதிரி இதில் பேசும் நபர் பேசியிருப்பது அப்படிங்கிறது நிச்சயமாகவே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம். சோ இடைத்தேர்தல் நெருங்கும் இந்த சூழல்ல நாம் தமிழர் கட்சியின் தூண்களாக இருக்கக்கூடிய சீமான் மற்றும் சாட்டைக்கு இடையே ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டு அது நிச்சயமாக கட்சிக்குள் ஒரு பிளவை ஏற்படுத்தும். கட்சியினர் நிச்சயமாக தேர்தலில் வேலை செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற நோக்கில் தான் இந்த மாதிரியான ஆடியோக்களை எதிரிகள் பரப்புறாங்க அப்படிங்கிறது கண்கூட தெரியுது. எது எப்படியோ அரசியல் களத்துல இனி வரக்கூடிய நாட்கள் ஆளுங்கட்சிக்கு மிக பெரிய சிம்ம சொப்பனமாக நாம் தமிழர் கட்சி தான் இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கு இதை போன்ற தகுதித்தங்கள் எடுத்துக்காட்டா இருக்கு. நன்றி, வணக்கம்.